Guys, not the remark on class 9 CBSE democratic politics chapter 1. That's civics chapter 1. What is democracy and why democracy? In class part 5 broader meaning of democracy. In this chapter, we have considered the meaning of democracy in a limited and descriptive sense. We have understood democracy as a form of government. This way of defining democracy helps us to identify a clear set of minimal features that a democracy must have. The most common form that democracy takes in our time is that of a representative democracy. You already read about this in the previous classes. In historic countries we call democracy, all the people do not rule. Majority is allowed to take decisions on behalf of the people. Even the majority does not rule directly. The majority people through the elected representatives. This become necessarily because modern democracies involve such a number of people that it is physically impossible for them to sit together and take a collective decision. Even if they could, the decision does not have the time, the desire, or the skills to take part in all the decisions. This gives us a clear but minimal understanding of democracy. This clarity helps us to distinguish democracy from non-democracy, but it does not allow us to distinguish between a democracy and a good democracy. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஒரு டெமோக்ரஸினா என்ன, அதாவது ஒரு லிமிட்டட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் சென்ஸில் டெமோக்ரேட்டாக என்னென்னு பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, it helps us to identify a clear set of minimal features that democracy must have. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸியில் இருக்கிற மினிமம் ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். The most common form that democracy takes in our times is that of a representative democracy. So most common form வந்து பார்த்தீங்கன்னா democracy இருக்கிறது representative democracy. You already read about this in the previous classes. In the countries where we call democracy, all the people do not rule. A majority is allowed to take decisions on behalf of the people. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிங்கிற கண்ட்ரீஸ்லாம் எல்லா மெஜாரிட்டி பீப்புளும், அது எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறாங்க. ஈவன் அந்த மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ரூல் பண்ணுறது. அவங்க வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ட் பண்ணி அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஏன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுறது, அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறது, அதாவது சின்ன பசங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொடுக்குறதில்ல வந்து பார்த்திங்கன்னா modern democracies involve such a large number of people that is physically impossible for them to sit together and take a collective decision. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லோரும் மக்களே போய் தனியாக உட்காந்து செய்யலாம்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், 137 பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து உட்காந்து ஆலோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். Even if they could, the citizen does not have the time, the desire or the skill to take part in all the decisions. ஸோ அதே ஒரு வேளை அவங்களால உட்காந்து பேச முடியலனாலும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்காது, இல்லைனா உங்களுக்கு டிசைர் இருக்காது. ஸோ எனக்கு இந்த மாதிரி உட்காரல பேசணும்னு ஆசை இல்லை, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்காது, என்ன பண்ணால் தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க. திஸ் கிவ்ஸ் அஸ் அ கிளியர் பட் மினிமல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது டெமோக்ரஸியை பற்றி. This clarity helps us distinguish democracies from non-democracies, but it does not allow us to distinguish between a democracy and a good democracy. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸியும் நான் டெமோக்ரஸியும் பிரிக்க முடியுது, ஆனால் ஒரு டெமோக்ரஸியும் குட் டெமோக்ரஸியும் நம்மளால் பிரிக்க முடியல. It does not allow us to see the operation of democracy beyond government. For this we need to turn the broader meaning of democracy. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டெமோக்ரஸியை வந்து அது கவர்மெண்ட்டை தாண்டி என்னென்ன பண்ணுதுங்கிறது வந்து நமக்கு சரியாக சொல்ல முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸியோட ப்ராடிங் மீனிங் வந்து பார்க்கணும். சம்டைம் we just use democracy for the organization other than the government. Just read these statements. We are a very democratic family. Whenever decision has to be taken, we all sit down and arrive at a consensus. My opinion matters as much as my father's. I don't like teachers who do not allow students to speak and ask questions in the class. I would like to have teachers with democratic temperament. One leader and his family members decide everything in this party. How can they talk of democracy? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து நம்ம ஆர்கனைசேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க we are a very democratic family. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஃபேமிலி. அதாவது அவங்க வீட்டில் வந்து எதாவது டெசிஷன் எடுங்கன்னா எல்லாம் சேர்ந்து கூட்டாக உட்காந்து எதை சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட டெசிஷனும் இவரோட டெசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மேட்டர் ஆகுமா. I don't like teachers who do not allow students to speak and ask questions in the class. ஸோ டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டீச்சர்ஸ்லாம்
ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேச விட மாட்டாங்களோ இல்லைனா கொஷின் கேட்க விட மாட்டாங்களோ அந்த மாதிரி டீச்சர் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லீடர் அண்ட் his family members decide everything in the party. How can they talk of democracy? This way of using the word democracy go back to its basic sense of method of taking decisions. A democratic decision includes consultation with and consent of all those who are affected by the decision. Those who are not powerful have the same say in the taking the decision as those who are powerful. This can apply to a government or a family or any other organization. Thus, democracy is also principle that can be applied to any sphere of life. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து அதோட பேசிக் சென்ஸுக்கே போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ, அதாவது டேக்கிங் டெசிஷன்ஸ், அதாவது மெத்தட் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ் மாதிரி ஆயிடுது. டெமோக்ராட்டிக் டெசிஷன் இன்வால்வ் கன்சல்டேஷன் வித் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஆல் தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் பை த டெசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் டெசிஷன்ஸ் வந்து அதாவது அந்த ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த டெசிஷனால யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்களோட கன்சல்டேஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டேம் வந்து திறக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டலாம் கேட்கணும். இவங்க போய்ட்டு அமெரிக்காவில் கேட்டாங்கன்னா அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அந்த டெசிஷனால் ஒரு அஃபெக்ஷன் நடக்குதோ அதனால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். The democratic decision involves consultation with and consent of all those who are affected by the decision. Those who are not powerful have the same say in taking the decision as those who are powerful. ஸோ யாருக்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ பவர்ஃபுல்லாக இல்லை அவங்க அந்த டெசிஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. This can apply to a government or family or any other organization. Thus, democracy is also a principle that can be applied to any sphere of life. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரஸி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஃபேமிலிக்கு சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனி ஸ்பியர் ஆஃப் லைஃப், எந்த ஒரு ஸ்பியர் ஆஃப் லைஃப்க்கும், அதாவது இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த இடத்துல டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பியர் ஆஃப் லைஃப்லையும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ண முடியும். Sometimes we use the word democracy not to describe any existing government but to set up an ideal standard that all democracy must aim to become. True democracy will come to this country only when no one goes hungry to bed. In a democracy, every citizen must be able to play equal role in decision making. For this, you don't need just an equal right to vote. Every citizen needs an equal information, basic education, equal rights and lot of commitment. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு ரூலர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நிறைய புதுசான ஒரு கோட்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அதாவது ஒரு ட்ரூ டெமோக்ரஸி வந்து எப்போ நம்ம நாட்டுக்கு வரோன்னா எல்லாரும் வந்து சாப்பிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு போகாமல் எப்போ இருக்காங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ டெமோக்ரஸி நம்ம நாட்டுக்கு வரதா சொல்கிறாங்க. ஒரு டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் ஈக்குவலான ரோல் இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் ஓட் தானே இருக்குது, அப்போ எல்லாரும் ஈக்குவலாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஓட் அதாவது மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க. ஸோ பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, ஏழைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஓட் பண்ணணும், யார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்பா. அதே ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு 2000 காசு கொடுக்குறாங்களா வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட் போட்டுடலாம் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும், பேசிக் எஜுகேஷன் இருக்கணும், ஈக்குவல் ரிசோர்ஸஸ் இருக்கணும், அப்புறம் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் இருந்தால் தான் ஒரு டெமோக்ரஸி ஒரு உண்மையான டெமோக்ரஸியாக மாறும்னு சொல்கிறாங்க. If we take these ideals seriously, then no country in the world is a democracy. Yet an understanding of democracy was an ideal remind us of why we value democracy. It enables us to judge an existing democracy and identify its weakness. It helps us to distinguish between a minimal democracy and a good democracy. ஸோ இந்த ஐடியாஸெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்து பார்த்தோட வச்சுக்கோங்கன்னா எந்த ஒரு இந்த உலகத்திலே எந்த ஒரு நாடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி வாஸ் அன் ஐடியல் ரிமைண்ட்ஸ் ஆஃப் வை வி வேல்யூ டெமோக்ரஸி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. டெமோக்ரஸி வந்து நம்ம ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால். இட் எனேபிள்ஸ் அஸ் டு ஜட்ஜ் அன் எக்ஸிஸ்டிங் டெமோக்ரஸி அண்ட் ஐடென்டிஃபை இட்ஸ் வீக்னஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டெமோக்ரஸி வந்து ஜட்ஜ் பண்ணி அதோட வீக்னஸில் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப் அஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ மினிமல் டெமோக்ரஸி அண்ட் குட் டெமோக்ரஸி. ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் டெமோக்ரஸியும் ஒரு குட் டெமோக்ரஸியும் நம்மளால் பிரிக்க முடியுது. In this book, we do not deal much with this expanded notion of democracy. Our focus here is with some core institutional features of democracy as a form of government. Next year, you will read more about a democratic society and way of evaluating your democracy. At this stage,
we just need to note that democracy can apply to many spheres of life and that democracy can take many forms. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமோக்ரஸி வந்து இந்த புக்கில் வந்து அதிகமாக வச்சு பார்க்க போகிறது இல்லை. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம இதோட டெமோக்ரஸி சொசைட்டி பற்றியும், அதாவது இந்த டெமோக்ரஸி வந்து எப்படி எவால்வேட் பண்ணுறது பற்றியும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா, எல்லா டெமோக்ரஸி வந்து எல்லா ஸ்பியர் ஆஃப் லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிளாக இருக்கும். அந்த டெமோக்ரஸி கேன் டேக் எனி ஃபார்ம்ஸ். திஸ் கேன் be various ways of taking decisions in a democratic manner. ஸோ என்னது நம்ம பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெசிஷன்ஸ் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் மேனரில் எடுக்க முடியும். ஆஸ் லாங் அஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கன்சல்டேஷன் will be an equal basis accepted. ஸோ எது வரைக்கும்னா ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கன்சல்டேஷன் வந்து ஈக்குவல் பேசிஸில் இருக்கிற வரைக்கும். த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இன் டுடேஸ் வேர்ல்ட் இஸ் rule through people elected representatives. We shall read more about this in chapter 3. But if the community is small, there can be other ways of taking democratic decisions. All the people can sit together and take decisions directly. This is how Gram Sabha should work in a village. Can you think of some other democratic way of decision making? ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் காமன் வே ஆஃப் டெமோக்ரஸினா வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அவங்களோட எலெக்டட் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி வந்து நம்ம சாப்டர் 3 வந்து அதிகமாக படிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த கம்யூனிட்டி வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா நம்ம வந்து டெமோக்ராட்டிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதர் வேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்து கூட்டமாக உட்காந்து டெசிஷன் வந்து டேரெக்டாக பேசலாம். அதாவது இப்போ கிராம சபா அந்த தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் வைக்க முடியாது. அதாவது மொத்தமாகவே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம்லாம் இருக்கும். ஒரு 50 குடும்பம் 5 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 250 பேர்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க தான் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா ஒரு 100 and 150 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் அதிகமாக வச்சு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 100 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் தான் அவங்க வந்து கூட்டமாக உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக ஒரு ஆலோசனை பண்ணுறப்போ இந்த இடத்துல டெமோக்ராட்டிக் இது ஒரு டெமோக்ரஸி டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் தான். This also means that no country is a perfect democracy. The features of democracy that we discussed in this chapter are only the minimum conditions of a democracy. That does not make it an ideal democracy. Every democracy has to try to realize the ideas of democratic decision making. This cannot be achieved once and for all. This requires a constant effort to save and strengthen democratic forms of decision making. What do we do as citizens can make a difference to making our country more or less democratic? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து இப்போதைக்கு பர்ஃபெக்ட் டெமோக்ரஸியாக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு மினிமம் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலான டெமோக்ரஸி வந்து ஃபார்ம் பண்ணார். எவ்ரி டெமோக்ரஸி ஹேஸ் டு ட்ரை டு ரியலைஸ் த ஐடியல்ஸ் ஆஃப் த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ எல்லா டெமோக்ரஸி வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் டெசிஷனோட ஐடியாஸ் வந்து தான் ரியலைஸ் பண்ணணும். This cannot be achieved once and for all. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியாது. This requires a constant effort to save and strengthen the democratic forms of decision making. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டும் அந்த and strengthen the democratic forms of decision making. இந்த democratic form of decision making வந்து பார்த்தீங்கன்னா strengthen பண்ணணும். What we do as citizens can make difference to making our country more or less democratic. ஸோ நம்ம சிட்டிசன்ஸை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து மோர் டெமோக்ராட்டிக் இல்லை லெஸ் டெமோக்ராட்டிக் மாட்டுது. திஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் த வீக்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் டெமோக்ரஸியோட பலம் ஆனால் பழகினோம். த ஃபேட் ஆஃப் த கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் ஜஸ்ட் ஆன் த ரூலர்ஸ் டூ பட் மெயின்லி டூ வாட் வி ஆஸ் சிட்டிசன்ஸ் டூ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ஃபேட் வந்து அந்த நாட்டோட ரூலர்ஸ் மேலே தான் விழுது. ஆனால் அந்த ரூலர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி நம்ம மேலே தான் விழுது. This is what distinguishes democracy from other governments. Other forms of government like monarchy, dictatorship or one-party rule do not require all citizens to take part in politics. In fact, most non-democratic government would like citizens not to take part in politics, but democracy depends on active political participation by all citizens. That is why a study of democracy must focus on democratic politics. So in that way, this is what distinguishes democracy from other government. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பிரிக்குது. அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மொனார்கி அண்ட் டிக்டேட்டர்ஷிப் ஆர் ஒன் பார்ட்டி ரூல் டு நாட் ரிக்வயர் ஆல் சிட்டிசன்ஸ் டு டேக் பார்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஸோ அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ்குள்ளே மக்கள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் டிக்டேட்டர்ஷிப் ஒன் பார்ட்டி ரூல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் would like citizens not to take part in politics, but democracy depends on active political participation by all the citizens. ஸோ அதே டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் தான் டிபெண்ட் ஆகுது.
by all the citizens. This is why a study of democracy must focus on democratic politics. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஆஃப் டெமோக்ரஸி வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.